கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பாடுவோம், மகிமையின் தேவனை போற்றி பாடுவோம். தூதர் வாழ்த்தும் தேவன், தூயர் போற்றும் தேவன், தூதர் வாழ்த்தும் தேவன், தூயர் போற்றும் தேவன். மாசில்லா இயேசுவை வாழ்த்தி என்றும் வணங்குவோம். தேவனே வரும், ஆவியே வரும், ஆர்ப்பரிக்கின்றோம். அல்லேலுயா. தேவனே வரும், ஆவியே வரும், ஆர்ப்பரிக்கின்றோம். அல்லேலுயா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் இறுதி ஓய்வு நாளை கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்திலே கடந்து வந்த பகுதிகளிலே அநேக ஓய்வு நாட்களுக்குள்ளே நாம் ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் கடந்து விட்டது. ஆனால் இந்த இறுதி பகுதியிலே நாம் ஆலயத்திற்கு செல்லவும், குறிப்பாக கிறிஸ்துமஸ் ஆராதனைகளை சிறப்பாக அதை நடத்தவும், அதை ஆராதிக்கவும், கடந்து வரவும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். தடைகள் யாவற்றையும் விலக்கி போட்டிருக்கிறார். இனி வருகின்ற காலம் இம்மானுவேலராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட நாம் காலடி எடுத்து வைப்போம். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசு குடும்பம். இந்த தலைப்பிலே திருமண்டலம் எங்கிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஆராதனைகளை கர்த்தர் எந்த தடையும் இல்லாமல், குறிப்பாக வட மாநிலங்களிலே நடைபெறுகிற பணித்தலங்களிலே நடைபெறுகிற ஆராதனைகள் எந்த தடையும் இல்லாமல் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. கிறிஸ்துமஸ் காலங்கள் அப்படியாக கர்த்தர் நம்மோடு இருந்ததற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு கொலோசியருக்கு எழுதின அந்த கடிதத்திலே 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அந்த சபைக்கு பவுலடியார் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஒவ்வொரு குடும்பமும் செய்ய வேண்டிய காரியம் அதான். தனி நபர்களும் செய்ய வேண்டிய காரியம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தோடு கூட விழித்திருங்கள். இது ரொம்ப அவசியமா இருக்கிறது. எல்லா சபைக்கும் பவுலடியார் எழுதும் பொழுது அநேக ஆலோசனைகளை சொல்லிவிட்டு குடும்பத்திற்கென்று பிரத்யேகமான ஒரு ஆலோசனை சொல்லி முடிக்கிறது வழக்கம். பெரியவர்களே, குடும்பத்தின் தலைவர்கள், கணவன்மார்களே, மனைவிமார்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறீர்களோ அதே போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கணவன்மார்களை நீங்கள் மனைவி மேலில் அன்பு செலுத்துங்கள். பிள்ளைகளே, பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி குடும்பம் ஒரு அழகான குடும்பமாக, அன்பின் குடும்பமாக உருவாக்கப்படுகிறதுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி குடும்பத்திற்கென்று பிரத்யேகமான ஆலோசனை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம், அதை அபியாசப்படுத்துகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். இது ஒவ்வொரு தனிநபருக்கு மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு ஈவாக கொடுத்திருக்கிற குடும்பம் சரியாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றால், மிகப்பெரிய ஒரு ரகசியம் இதுதான், ஜெபம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் செலுத்துங்கள். இந்த வருடத்திலே கடுமையான பகுதியிலே கடந்து வந்தாலும் இந்த இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மை அழைத்து வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன பண்ணணுமா, ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு கூட இன்றைக்கு ஆலயத்திற்கு செல்வோம். வருகிற வருடம் நிச்சயமாக எல்லா தீமையான நோய் மற்றும் நம்மை சஞ்சலப்படுத்துகிற அனைத்து காரியங்களுக்கும் முடிவு கட்டிவிட்டு புதிய ஆண்டுக்குள்ளே சந்தோஷமாக நுழைவதற்கு கர்த்தர் நமக்கு இந்த வாரத்தை ஆயத்த நாட்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மீதமுள்ள இந்த வருடத்தின் நாட்களிலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்திலே விழித்திருப்போம். கர்த்தர் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவார். வெற்றியுள்ள குடும்பமாக நம்மை நடத்துவார். அல்லேலூயா.